ஹாய், இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட் டெர்மினல் நம்பர் 3ல இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டிபார்ச்சர் ஏரியாவிலேருந்து வெளியில் வந்து ஸோ பக்கத்தில் வந்துட்டு டெர்மினல் 1 டெல்லி ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அந்த டெல்லி ஏர்போர்ட்டுக்கு டெர்மினல் நம்ம போக போகிறோம். ஸோ T3 டெர்மினல் வெளியில் வந்துட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா உள்ளேயே வந்துட்டு ஒரு இடம் உட்கார மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் கனெக்டிவிட்டி பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு அடுத்த ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக தான். ஸோ டோட்டலாக நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷட்டில் பஸ் ஆப்ரேட் ஆகும். அந்த ஷட்டில் பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை வந்துட்டு டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 2க்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1 கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த ஷட்டில் பஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கவுண்டரில் வந்துட்டு உங்கள் சப்போஸ் நீங்கள் கையில் போர்டிங் பாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே காமிச்சு நீங்கள் ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டெர்மினல் 1 போகிறதுக்கு இந்த ஷட்டில் பஸ் உள்ளே ஏறிடுங்க. ஏறின அடுத்த நிமிஷம் கண்டக்டர் வருவார். வந்துட்டு ஒரு 25 rupees நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்துட்டு டிக்கெட் கொடுத்துருவாரு. ஸோ த டோட்டல் ஜெர்னி டைம் ஃப்ரம் T3 to T1 வில் பி a maximum of around 20 minutes. அதாவது டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 1 போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் போய் சேர்ந்துடலாம். கையில் நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் கொண்டு வந்தாலும் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏற்றலாம். அதை பற்றி கவலையே கிடையாது. ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கும் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குமே வந்துட்டு ஒரு ஷட்டில் பஸ் 2 டெர்மினலுக்கு நடுவில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு ஷட்டில் பஸ் கிடையாதுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பஸ் வரும். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு ஷட்டில் பஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ப்ளூ கலரில் ஒரு பஸ் வரும், ரெட் கலரில் ஒரு பஸ் வரும். நீங்கள் யாரெல்லாம் டெர்மினல் 1ல இறங்கணுமோ அவங்களாம் டொமஸ்டிக் டிபார்ச்சர்ஸில் இறங்கிடலாம். சில பேர் என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா டெர்மினல் 1க்கு அரைவல் ஹால் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த பஸ்ஸில் ஏறுவாங்க. ஸோ அவங்க இதே பஸ்ஸில் வெயிட் பண்ணணும். டிபார்ச்சர் ஹாலில் எல்லா பேரையும் விட்டுட்டு ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்த வழியிலேயே அப்படியே வந்துட்டு கீழே இறங்கிடுவாங்க. ஸோ கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெல்லி டெர்மினல் 1 ஏர்போர்ட் இருக்கும். ஸோ அங்கே அரைவல் ஏரியா பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஏறி நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன்.